வழக்கறிஞர் ஆயிருக்கீங்க, எப்படி இருக்கு உணர்வு? கருப்பு போட்டு ஒரு நீதிமன்ற கட்டடத்துக்குள்ள வழக்கறிஞராக நுழையிறது இருக்குல்ல, அது எல்லாருக்கும் வழக்கறிஞரா படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சாதாரணமா இருக்கும் வழக்கறிஞரா படிக்கிறது. ஆனா ஒரு 31 ஆண்டுகள் ஏறத்தாழ வந்து நீதிமன்றத்துல 15 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் நாங்கள் நீதிமன்றம் தொடர்ந்து போயிருக்கிறோம். அந்த உணர்வுகள், அப்புறம் நீதிமன்றத்துல ஒரு சிறைவாசியாக இதனுடைய சட்ட போராட்டத்தை நிகழ்த்துறது, அதெல்லாம் கடந்து ஒரு கருப்பு போட்டு நானே வந்து அந்த ஒரு வழக்கறிஞரா போறோன்ற உணர்வு இருக்குல்ல, அது வந்து சாதாரணமா சொல்லிருக்கு. அது தனியான உணர்வு. அது எல்லாருக்குமே அது புரியுமா நமக்கு தெரியல. எல்லாருமே கேட்டாங்க, நீங்க வந்து சட்ட போராட்டம் நீங்க நிகழ்த்தி சட்டத்துல வந்து நீங்க தேர்ந்தீங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு ஒரு லெஜிமசி இல்லைன்னு நினைக்கிறேன், அதுக்கு ஒரு அங்கீகாரம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா இப்போ ஒரு அங்கீகரிக்கப்பட்ட வழக்கறிஞர் நான் சொல்ற கருத்துக்கு, சட்ட கருத்துக்கு அது ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு படிப்புன்ற தாண்டி ஒரு தொழில்முறையா நான் வழக்கறிஞர் ஆனதுனால அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. நான் இதுக்கு முதல்ல சொன்னேன், நான் அது எல்லாருக்கும் புரியல, அல்லது எல்லாரும் நிறைய பேர் உதாசீனப்படுத்திருக்கிறாங்க. ஏன்னா நான் முறையா சட்டம் படிக்காதவன் அப்படின்றதுனால உதாசீனப்படுத்திருக்காங்க. ஆனா இறுதியில நான் வெற்றி பெற்றதன் மூலமா அவங்களுக்கு வந்து மறைமுகமா புரிய வச்சேன், இல்ல நான் சொன்னதுதான் சரி அப்படின்னு. ஆனா வழக்கில் வெற்றி பெற்று விடுதலையானது. நிறைய ரெவிஷன் ரூல்ஸ பத்தி, கான்ஸ்டிடியூஷன்ல பத்தி, இதுல இருந்த பவர்ஸ பத்தி டிபேட்ஸ் வந்தது இல்லையா. அந்த டிபேட்ஸ் எல்லாம் வரும்போது நிறைய பேர் வந்து எனக்கு சட்டம் புரிதல் இல்லை அப்படின்னா, ஏன்னா நான் பாதிக்கப்பட்டவனாக மட்டுமே தான் பார்த்தாங்க. ஆனா இப்ப நான் சொல்ற கருத்து இந்த கருப்பு போட்டதுனால நான் சொல்ற கருத்துக்கு இப்ப சட்ட பின்னணி வந்துருச்சு. அப்ப அது அங்கீகரிக்கப்படும் இல்லையா, அது வந்து விவாதிக்கப்படும் இல்லையா, சட்ட அறிஞர்களாலையும் பார்க்கப்படும் இல்லையா, அந்த உணர்வு இருக்குல்ல, அது ஒரு தனியான உணர்வு. அதை தாண்டி ஒரு நீதிமன்றத்துக்குள்ள போய் ஒரு நீண்ட காலமா இருக்கக்கூடிய சிறைவாசிகளுக்காக ஒரு குரல் ஒழிக்கணும் போது அது எனக்கு நானே ஒழிக்கிற குரலா தான் நான் நினைக்கிறேன். அதுதான் அந்த உணர்வு. சரி, இப்போ நீங்க சிறையில வந்த பிறகு நீங்க எங்க இருக்கீங்க, என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு உலகத்துக்கு தெரியாது. ஆமாமா இல்லையா, ரொம்ப நெருங்கினவங்களுக்கு ரொம்ப குறைந்தவங்களுக்கு தான் அது தெரியும். நீங்க வந்து இந்த சட்டத்தை வந்து படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண அந்த தருணம் அது உள்ள இருக்கும்போதே நீங்க முடிவு பண்ணீங்களா, இல்ல வெளியில வந்து பண்ணீங்களா? இல்ல, உள்ளவே முடிவு பண்ணி நாங்க கேட்கும் போது சட்ட, ஏன்னா நீண்ட காலமா அப்படிதானே நம்ம வந்து ஒரு சட்டத்தின் ஒரு சொல் இருக்கு என்னன்னா, அந்த இன்னசென்ஸ் ஆஃப் லா, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா சட்ட அறியாமை இருக்கு இல்லையா, இக்னோரன்ஸ் ஆஃப் லா. இக்னோரன்ஸ் ஆஃப் லா இஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ். சட்ட அறியாமை வந்து உங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு பலமையும் கொடுக்குறாது, உங்களுக்கு சாதகமானு சொல்லுவாங்க. அது ரொம்ப சொல்றது சுலபம். ஆனா நம்ம எல்லாருமே சட்ட அறியாமையில் தான் இருக்கும். ஒரு நீதிமன்றத்துக்கு போனா என்ன நடக்கும், ஒரு வழக்கு கூட்டா என்ன நடக்கும் யாருக்குமே தெரியாது, சாமானியர்கள் யாருக்குமே தெரியாது. ஏன்னா சட்டம் படிச்சு வரல. ஆனா அதனுடைய விளைவு இருக்குல்ல, அதை நான் அனுபவிச்சிருக்கேன். அதனால அந்த சட்டத்தை அறிஞ்சோம்னா ஏறத்தாழ டே ஒன்ல இருந்தே நான் அதுக்காக முயற்சி பண்ணியிருக்கேன். தகா சட்டத்தை எடுத்து படிப்பேன், பிரிசன் ரூல்ஸ் எடுத்து படிப்பேன். இந்த மாதிரி எதெல்லாம் என்ன முன்னாடி இருந்துச்சோ அதெல்லாம் நான் படிச்சிருக்கேன். ஆனா அப்பவே நான் முறையா சட்டம் படிக்கணும் ரொம்ப நான் இதுல சிறைத்துறையில கேட்டுருக்கேன். அவங்க விசாரணை சிறைவாசியா இருக்கும் போதும் வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க, படிக்கவே வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க. தண்டனை சிறைவாசியான பிறகு அவங்க ப்ரொஃபஷனல் கோர்சஸ், அதாவது இந்த மாதிரியான தொழில் சார்ந்த படிப்புகள் இருக்கு இல்லையா, இன்ஜினியரிங், டாக்டர், மெடிசன், அப்புறம் இந்த லா, இதெல்லாம் படிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அதனால எனக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. அதனால வெளியே வந்த உடனே கண்டிப்பா சட்டம் படிக்கணும்ன்றது எனக்கு உள்ளவே இருந்த தீர்மானம். அது காலப்போக்கில் நிறைய நம்ம சட்டத்தோடவே படிச்சு நம்முடைய வழக்குக்காக படிக்கும் போது அது இன்னும் கூடுதலா அது வந்து மெருகரிச்சு. இன்னும் வந்து இயல்பாவே என்னன்னா, நாம ஒரு நீண்ட நோக்கில சட்ட, அதாவது தீர்ப்புகளை படிக்கிறோம், படிச்சு நாம ஒரு முடிவு போடுறோம், வரும்போது அது வெற்றி பெறுது இல்லை. அப்ப இன்னும் அதுல வந்து ஒரு இது வந்து என்னன்னா, இல்ல நம்ம படிக்கிறதுக்கான தகுதி இருக்கு நமக்கு, நாம வந்து அது நடுநிலையா பாக்குறோம். நான் பாதிக்கப்பட்டவன் இல்லாம எது வெற்றி பெறும் வெற்றி பெறாது, சரியான கருத்துனா இல்லையாங்கிறது நம்ம நடுநிலையா பார்க்கணுன்ற எண்ணத்தை எனக்கு வருது. அதுதான் ஒரு காரணம். வெளியே வந்த உடனே
சேர்ந்தது கண்டிப்பா பிரபு இருக்காங்க உடனே போய் சேர்ந்தே ஆகணும் அப்படின்னு என்ன நகர்த்தணும். ஏன்னா நான் உங்களுடைய வழக்கறிஞர் பிரபு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் உங்களுக்கு நீதித்துறையில வந்து நிறைய பேரோட திருக்குறள் நீங்க வாசிப்பீங்க. ஆமா. இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு யாராவது நீதிபதிகள் இருக்கா? ஜஸ்டிஸ் கிருஷ்ணய்யருடைய திருக்குறள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இன்னும் சொல்ல போனா நான் கடவுள் மறுப்பாளர், ஆனா என்னுடைய வேத நூல்னு சொல்றேன். அந்த மாதிரி படிப்பேன். நான் பைண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க ஒவ்வொரு தீர்ப்பையும் தனித்தனியா பைண்ட் பண்ணி. சுனில் பாட்ரா கேஸ், அப்புறம் வந்து பச்சா இது அந்த மாதிரியான இந்த வழக்கு இவர் கொடுத்தாரு, தீர்ப்பு கொடுத்தாரு இல்லையா, நம்ம மருராம் கேஸ், இதெல்லாம் வந்து பைண்ட் பண்ணி வச்சிருக்கோம். மருராம் கேஸ் தான் எனக்கு பின்னாடி விடுதலைக்கே உதவி பண்ணிச்சு, அவர் கொடுத்த தீர்ப்பு தான். அதே மாதிரி ஓ சின்னப்பரெட்டின்னு ஒரு நீதியரசர் இருந்தார். அவரு ஒரு ஆன்டி டெத் பெனால்டி மனநிலை உள்ள ஒரு ஜட்ஜ். அவருடைய தீர்ப்புகளை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. டிஎன் வைத்தீஸ்வரன் சொல்லிட்டு தமிழ்நாட்டில் விசவசிகார வழக்குன்னு சொல்லுவாங்க, அதுலதான் ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு. அந்த தீர்ப்புகள் எல்லாம் ரொம்ப அற்புதமான தீர்ப்பு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2011 உங்களுக்காக அந்த தூக்குதல் நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு. 8 வார காலம் நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு. அப்போ வந்து ஒரு பெரிய வரலாறு காணாத ஒரு கூட்டம், பெரும் கூட்டம், பெரிய கூட்டம், எல்லாரும் ஆனந்த கண்டிப்பாங்க. அதே வளாகம் அங்கதான் நீங்க போய் நீங்க நம்ப மாட்டீங்க. உள்ள நுழைஞ்சல அவர் கூட்டிட்டு போனார். நம்ம இவரு நம்ம இவங்க இல்ல நம்ம அகராஜி அவங்களுடைய கணவர், அவருதான் கூட்டிட்டு போறாரு. நம்ம யாரும் இல்ல, ஏன்னா இது திடீர்னு தான் இது நாங்க வந்து உள்ள எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. உள்ள வர்றோம். உள்ள வரும்போது எனக்கு அந்த பழைய நினைவு, இதே வளாகத்துல நான் வந்து ஒரு என்ன சொல்றேன்னா ஒரு அக்யூஸ்ட், கைதியாக என்ன கூப்பிட்டு எனக்கு அந்த நினைவுகள் தான் வந்துச்சு. நான் அதுக்கு முதல்லயே நான் நீதிமன்றத்துக்குள்ள வந்ததில்லை, அதுக்கு பிறகு நான் வந்ததில்லை, அந்த உயர் நீதிமன்ற வளாகத்துக்குள்ள நான் வந்ததில்லை. அந்த ஒரே ஒரு சந்தர்ப்பம் 7ஆம் மாசம் 1991. ஆமா, 7ஆம் மாசம் 18ஆம் தேதி அந்த நீதிமன்ற வளாகத்துக்குள்ள. அப்ப அந்த வழக்கறிஞர்கள் எல்லாம் அப்படியே நின்று சைட்ல பேசுறாங்க, பாக்குறேன். ஏன்னா அப்ப எல்லாருமே ஒரு புதினம் தானே, ஒரு பரபரப்பு தானே. அப்ப தெரியாது, அவங்களுக்கு தெரியாது. அதே இடத்துல கை விலங்கு இவரோட கூட்டு போனாங்க. அதே இடத்துல இன்னைக்கு வந்து கருப்பு கவனோட உள்ள போனாங்க. அப்படி அந்த நினைவு தான் எனக்கு அவங்க உள்ள நடந்து வர்றாரு. எனக்கு பழைய ஆமா, கண்டிப்பா எல்லாரும் ரொம்ப சந்தோஷம். இது திடீர்னு வந்து நான் வந்து இன்னைக்கு நடந்ததுனால வர முடியல. அவங்களுக்கு எல்லாருக்கும் மன வருத்தம் இருக்கு. எங்க அம்மா அப்பாலாம் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அதுக்கு ஏற்பாடுகள்லாம் இருந்துச்சு. அது கடைசி நேரத்துல ஒரு குழப்பம் தெரிஞ்சதுனால, இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியாத ஒரு குழப்பம் இருந்ததுனால வர முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. நான் போய் இப்ப அவங்கள பார்க்கணும்.